ஹலோ டிஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளர் தினம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து உழைக்கிற எல்லாருக்கும் வந்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஸோ நான் வந்து ஜொமேட்டோவில் தான் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த காசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு யாருக்காச்சும் வந்து பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், எப்படி வந்து அதை வந்து பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போன வாட்டி வந்து நம்ம ஒரு சாப்பாடு போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து செய்யலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து நம்ம நைட்டு எத்தனை மணி வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோம் எல்லாமே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ மணி வருது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருது எல்லாமே போக மீதி எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து சொல்கிறேன் நான். ஸோ அந்த காசு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம், ஏன்டா இங்கே நின்று வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில் வந்து பார்த்திங்கன்னா பொழக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே நின்று வீடியோ எடுக்கிறேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 o'clock ஆகுது. இப்போ ஆன்லைன் வந்து போஸ்ட் சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம ஆன்லைன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எத்தனை ஆர்டர் முடிக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே காமிக்கும். ஸோ இதில் வந்து காமிக்கும் 0 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 0 hour லாகின்ல இருக்கும். இப்போ எதுவுமே வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எங்கே வருதுன்னு பார்க்கலாம், அந்த எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே நான் டெய்லியுமே வந்து தனியாக தான் ஓடிட்டு இருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் கூட இருக்கீங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. பார்க்கலாம் எங்கே வருதுன்னு சொல்லிவிட்டு. ஆர்டர் வரும்போது வந்து ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டே பார்த்திங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேளுங்க. நம்மளோட ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான், இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹையஸ்ட்டாக இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட இந்த சைடு வந்திருக்கு. குயின்ஸ்லேண்ட்லாம் தாண்டி இங்கே வந்து வந்திருக்கு ஹையஸ்ட்டாக. ஆக்சுவலாக ஜோன்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி அடித்தாங்க அப்போ தான். அப்புறம் இங்கே வந்திருக்கு ஏர்போர்ட்டு, மேடவாக்கம், இதெல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. இது வந்து சும்மா சொல்லுவாங்க இந்த ஜோன் தான் நீங்கள் இதுக்குள்ளே ஆர்டர் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வெளியிலலாம் நிறைய ஆர்டர் வந்திருக்கு. பாருங்கள், அந்த சவுண்டே உங்களுக்கு கேட்குதா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2 கிலோமீட்டர் ட்ராப்பு, 38 ரூபா போட்டாங்க. திருச்சி ஸ்ரீ கினிவாஸ் நம்ம போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பிக்கப்புக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா போரூர் காமர்ஸ் ஜோன் அண்ட் இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் வந்து கீழே இறங்க போகிறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. சரி பாருங்கள், ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் போயிட்டு 2வது ஆர்டர் வந்து அவங்க எடுக்க சொல்கிறாங்க. மொத்தம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்தது, அது கூடவே இந்த ஆர்டரும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் எடுக்கணும். 2 ஆர்டருக்கும் சேர்த்து தான் 82 ரூபா. நீங்கள் 2வது ஆர்டருக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க. சரி, ஓகே, வாங்க கிளம்பலாம். ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் வந்து கிளம்ப போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் தான். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 36 ஃபியூலில் போயிருக்கேன். அது வேறு வந்து காமிக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 300க்கு பெட்ரோல் போடணும் இன்றைக்கி. அது வந்து எப்போ போடுறோமோன்னு தெரியல, அப்போ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டு ஆர்டர் எடுத்துடலாம். அடிக்கிற வெயிலில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு கூட தெரியல, செம்ம வெயில். ஸோ இது வந்து நைட் டைமில் நல்லா தெரியும் டேஷ்போர்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தெரியும், ஆனால் வெயிலில் வந்து அவ்வளோ தெரியாது. ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா அதோ இங்கே தான் வந்துருக்கோம், திருச்சி கிருஷ்ணாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெடிக்கு ஒரு மெசேஜ் வரும். இதுதான் வந்து கோடு 5513 இல்லை. ஸோ இந்த கோடு சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க. ப்ரோ சில பேர் நான் மதிக்க மாட்டாங்க. 5513 ப்ரோ.
ஸோ இருக்குல்ல இதெல்லாம் வந்து ரோடு. இப்போ வந்து நம்ம செகண்ட் பிக்கப்புக்கு வந்து போனோம். ஸோ ஃபஸ்ட்டு பிக்கப் நம்ம பண்ணோம் இல்லையா, அங்கேயே வந்து கேட்கும். ஸோ இப்போது ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும். அதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பிடலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் பிக்கப் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம். ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டிலாம் இங்கே வந்து விட முடியாது. ஸோ அங்கே விட்டுட்டு தான் வந்து வர முடியும். ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி டிஎல்எஃப்க்கு பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து ரீச்டு பிக்கப் வந்து 2வது ஆர்டர் கொடுக்க போகிறோம். இதுவும் வந்து ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. 6089 நம்பர். இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம பிக்கப் 1 வந்து பார்த்திங்கன்னா 7 ரெஸ்டாரண்ட் போய் கொடுக்கணும். வாங்க கிளம்பலாம். ஆனால் செம்ம வெயில் அடிக்குது. ஆனால் நான் வந்து வீட்டுக்கு போகும்போது என்னோடய ஃபேஸை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கிளம்பும் போது வந்து ஒயிட்டாக பலன்னு வந்திருப்பேன். போகும்போது நல்லா எரிஞ்சுன்னு போவேன். நீங்கள் வந்து ஏன்டா லொக்கேஷன் பார்க்க மாட்டியா, எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கேன். 2 வருஷம் வந்து ஜொமேட்டோவில் இருக்கேன். 1 வருஷம் வந்து டாமினோஸில் வேலை செஞ்சேன். ஸோ அதனால் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு தெரு வரைக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த தெரு வந்துட்டோமா, இந்த தெரு வரைக்கும் தெரிஞ்சிடும். இந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேராக போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வீடு. அந்த மாதிரி தான் வந்து நான் போவேன். மோஸ்ட்லி ரொம்ப தெரியாத இடமா இருந்ததுன்னா அது இருக்குல்ல மொபைல் ஸ்டாண்டு. ஸோ இதில் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணிப்போம். மோஸ்ட்லி எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கும் இந்த சுற்று வட்டாரத்தில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பிக்கப் அது ட்ராப் 1க்கு வந்துட்டோம். ஆமாம் ப்ரோ. சேனல் நேம் ஆமாம் ப்ரோ, இங்கே தான் இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு நம்ம கால் பண்ணோம். ஹலோ ப்ரோ, ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணுறேன் ப்ரோ. லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. இங்கே சன்ரைஸ் மென்ஸ் ஹாஸ்டலுக்கு. டபுள் 513. தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை பரவாயில்ல. யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ப்ரோ. ஸோ இன்றைக்கி வர காசை வச்சு யாருக்காச்சும் எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை வேணாம் பரவாயில்ல. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வரும். செகண்ட் ஆர்டர் வந்து கொஞ்சம் லாங்காக போட்டிருக்காங்க. மாங்காடு போகிற வழியில் அங்கே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சத்தியமாக வந்து இது மாதிரிலாம் வந்து நடந்ததே கிடையாது. ஸோ கேமரா பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறாங்க. நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க டெய்லியும் தண்ணி கேட்பாங்க, டெய்லியும் தண்ணி கொடுப்பாங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ கேமராவை பார்த்தோன்னே தான் அப்படி சொல்கிறது அவர் மூஞ்சி ரியாக்ஷனே மாறிச்சு. நானே என்னடா இது புதுசாக அப்புறம் பார்த்தா தான் தெரியுது கேமராவை ப்ரோ வீடியோ எடுக்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு அப்படி அசால்ட்டாக கேட்குறாரு. ஸோ ஓகே, நல்லா சகஜம் தானே, பார்த்துக்கலாம். இது வரைக்கும் வந்துட்டோம். கரெக்டாக வந்து லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே தான் வந்து காமிக்குது. பீச் டாப் கொடுத்துருந்தோம். மலர் என்க்ளேவ்
ஓகே, கரெக்டாக வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா S2 செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கால்லாம் பண்ணுறது டேரெக்டாக வந்து ஃப்ளோர் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வருவாங்க, வந்து வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தானே போட்டேன், ஃபஸ்ட் ஃப்ளோர் வரமாட்டிங்களா அப்படிலாம் கேட்பாங்க. நமக்கு எதுக்கு வந்து போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் வந்து நிறைய வீட்டில் வந்து நாய் இருக்கும். ரொம்ப பத்திரமாக போகணும். எப்படி சொல்கிறதுனா, செம்மையாக சண்டை போட்டுலாம் வந்திருக்கேன். ஒரு சில வீட்டிலலாம் போவேன், சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாய் வந்துடும். எங்கேருந்து வரும்னே தெரியாது. டிஃப்ரெண்ட்டான சம்பவம்லாம் நிறைய இருக்குது. யோசிச்சுப்பாங்களேன், ஒரு 2.5 வருஷத்தில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் வந்திருக்கும். ஸோ இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்துடும். ஸோ அது எப்படி வரும் எல்லாமே வந்து நான் காமிக்கிறேன். அது வந்து கிரேட் ஜாப் அப்படிலாம் வந்து போடுவாங்க, சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணால் போடுவாங்க. நம்ம வந்து 37 மினிட்ஸ் ஆகுது நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 2 ஆர்டர் சேர்த்து பார்த்துக்கலாம். S2 இதான் வந்து S2 காலிங் பேர் வந்து இந்த வீடுக்கு இதுக்கு தான் இருக்கும். காலிங் பேர் ஒர்க் ஆகல போலையே. கால் பண்ணிடலாமா? நான் கால் போல. ஹலோ மேம், ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணுறேன் மேம். புரியல. ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணுறேன் மேம். இது வரேன். ஓகே மேம், வெளியில் தான் வெயிட் பண்ணுறேன். S2 இருக்கீங்களா? S2 தான் மேம் இருக்கேன். ஓகே. வீட்டில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ட்ராக் பண்ணி தான் இருப்பாங்க. அப்பா செம்ம வெயில். சாப்பாடு வந்து சூடாக இருக்கும். இல்லை மேம், காலிங் பெல் ஒர்க் ஆகலை போல. சரி பரவாயில்ல மேம். தேங்க்யூ மேம். பரவாயில்ல, இவங்க வந்து ரொம்ப நல்லாவெல்லாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. சில பேர்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாஸ் நைஸ், கஸ்டமர்ஸ் ஆன் டைம், கஸ்டமர் சே தேங்க்யூ, இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் வேணும்னா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரேட் ஜாப் 94 rupees. அதாவது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணதால் 2 ஆர்டருக்கும் சேர்த்து 94 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ கெஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்போம். அடுத்த ஆர்டர் வந்து அதுக்குள்ளே வந்துச்சு, ஆனால் வந்து இதில் காமிக்கல. சைனீஸ் ஓகே. இங்கே போயிட்டு அடுத்த ஆர்டர் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எல்லா ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் எடுப்போம், கஸ்டமர்கிட்ட கொடுப்போம். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் திட்டுவாங்க. சில பேர் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட ஒரு அரை மணி நேரம் கிட்டே வந்து டிலே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட இருக்குன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது. அப்படியே வந்து போனால் நல்லாயிருக்கும். என்ன அப்படிலாம் இல்லைண்ணா, சும்மா இன்றைக்கி மட்டும் எவ்வளோ சம்பாதிக்கும் அந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் வந்துருக்கேன். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக நானும் பார்த்துருக்கேன், ஒருத்தர் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவார். இந்த ஒரு மாதத்தில் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் பிளாகாக போடுவார். நமக்கு வந்து இது வந்து மெயின் பிளாக் கிடையாது, சும்மா நம்ம வந்து ஒரு ஹியூமனிட்டி பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம இதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். வந்தாச்சு. ரீச் பிக்கப் ரீச் பிக்கப் கொடுத்துடணும். 4890. இப்போ வந்து கெருகம்பாக்கம் வந்து நம்ம போக போகிறோம். கெருகம்பாக்கம் ES1ண்ணா, செகண்ட் ஃப்ளோரா? ஓகேண்ணா. டிஎஃப் இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees டிப்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹெல்மெட் வந்து நான் வந்து இங்கே வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அந்த ஹெல்மெட் வந்து டொமால்னு கீழே வந்து வஞ்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஸோ 48 ரூபா கொடுத்துருக்காங்க. 3வது ஆர்டருக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்களா ஹெல்மெட் வந்து கீழே வந்து வஞ்சிச்சு. ஸோ ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பேக் சைடில் அந்த இருக்கும்ல அது வந்து டொமால்னு கீழே வந்து வஞ்சிச்சு. ஸோ ஓகே, அடுத்த ஆர்டர் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஸோ ஆந்திரா கன் பவுடர் பிக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பிக்கப்பு. ஸோ இதுக்கான அமௌண்ட் வந்து 68 ரூபா. 4th ஆர்டர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இங்கே இருக்கிறோம்ல, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போய் தான் நம்ம பிக்கப்பே எடுக்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க கிளம்பலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் தான். ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்து நம்மளுக்கு 83 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஆர்டர் எடுத்தோம், அப்புறம் தனியாக ஒரு ஆர்டர் எடுத்தோம், இப்போ ஒரு 2 ஆர்டரு. ஸோ மொத்தமாக 5 ஆர்டரு. இப்போ நம்ம 4வது ஆர்டர் எடுக்கிறதுக்காக கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய மூஞ்சை பாருங்கள், இவ்வளோ வேர்த்து ஊற்றுதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ சார்ஜ் போட்டுனே தான் வந்து விளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில். ஸோ இந்த வெயில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். நம்ம வந்து 4வது ஆர்டர் பிக்கப் வந்து வந்துட்டோம். ஸோ ஆந்திரா கன் பவுடர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கிடையாது, ஹோம் ஃபுட்டு தான், வீட்லேயே வந்து விற்கிறாங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட 4th ஆர்டர். 4th ஆர்டர் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம 5th ஆர்டர் எடுக்க போகிறோம். பராத்தா எம்பி. ஸோ அதுவும் வந்து இங்கே தான் போல், அதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகும்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஆர்டர் வரவே இல்லை. ஸோ நிறைய ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேனும் இல்லை, ஒன்றும் இல்லை, படியில் உக்காஞ்சிட்ருக்கோம், செம்ம வெயில் வேறு. ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறோம், இன்னும் வந்து ஆர்டர் ரெடி பண்ணவே இல்லை. இத்தனைக்கும் ஒரு பராத்தாவோ ஏதோ தான் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நேரம் வந்து ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு இல்லை, பார்த்துக்கலாம். கஸ்டமர் வந்து யாரோ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ மேம், இதோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மேம். ஸோ இன்னொரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க, அந்த அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மேம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும் மேம். சீக்கிரம் வாங்க, நான் ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, ஒன்றும் ஏன் எந்த டிலே தெரியல. இதோ வந்துடுறேன் மேம், வந்துடுறேன் மேம். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாங்க. ஓகே மேம், சாரி மேம், இதோ கொஞ்சம் வந்துடுறேன். சரி. ஸோ நம்மக்கிட்ட ஃபஸ்ட் ஆர்டர் வேறு கையில் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கால் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்க கம்பெனியில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு தான். ஸோ அந்த ஆர்டர் நம்ம கையில் வச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆர்டர் வந்து போடுறாங்க, இந்த ஆர்டர் இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படினாலும் டென்ஷன் ஆகும் இல்லையா, ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகுது. ஸோ இப்போ வந்து டைம் பாருங்களேன், 1:30 ஆகுது. அப்போ அரை மணி நேரமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ தான் ஃபுட் ரெடி கொடுத்துருக்காங்க. 5866 எப்போ வச்சுன்னு போகிறது இதை? ஐயோ, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் வச்சுன்னு போனோம், ஏன்னா கரெக்டாக டிக்கிக்குள்ளே போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ 5th ஆர்டர் வந்து எடுத்தாச்சு. அவங்க வந்து 4th ஆர்டர் ஆல்ரெடி திட்டினாங்க, இப்போ என்ன திட்டாங்கன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து சரவணா ஸ்டோர் தாண்டி போனோம். ஓ மை காட். ஓகே வாங்க போகலாம். டிஎஃப் ஜொமேட்டோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பேக் கொடுப்பாங்க. ஸோ என் பேக் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு ஆர்டர் உள்ளே வச்சுட்டு இன்னொரு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம். பெரிய ஆர்டர்லாம் வந்துன்னா அது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ 5th ஆர்டர் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்கியில் வச்சுட்டோம். ஸோ 4th ஆர்டர் வந்து முன்னாடி மாட்டிட்டோம். ஓகே, இப்போ 4th ஆர்டர் எதுவுமே கொடுக்க போகிறோம். கிளம்பலாமா? நம்ம வந்து இப்போது 4th ட்ராப் வந்துட்டோம். லக்ஸுரா உமன்ஸ் ஹாஸ்டல் வந்திருக்கோம். ஓகே, அவங்களுக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ அவங்க ஆல்ரெடி லேட்டுன்னு வேறு சொன்னாங்க.
இதுக்கெல்லாம் காப்பி ரைட் கொடுப்பாங்க. ஹலோ மேம் லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். ஓகே மேம். சாரி மேம், கொஞ்சம் லேட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து 5th ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். பக்கத்து தெரு தானா? பரவாயில்லப்பா, இங்கேருந்து பக்கத்து தெரு தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4th ஆர்டரு அவங்க மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்லப்பா நீ கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வாங்கி போயிட்டாங்க. திட்டில் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து திட்டுவாங்க, இவங்க வந்து திட்டவே இல்லை. 5th ட்ராப் வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜனனி மென்ஸ் ஹாஸ்டல். மென்ஸ் ஹாஸ்டலா? இப்போ தான் லேடிஸ் ஹாஸ்டல் கொடுத்தோம். லேடிஸ் ஹாஸ்டலும் மென்ஸ் ஹாஸ்டலும் மாற்றி மாற்றி வருதுப்பா. இங்கே எங்கே ஹாஸ்டலே காணுங்க. ஹலோ வந்துட்டீங்களாண்ணா? லொகேஷனு? மேம் சார் லொக்கேஷன் வந்துட்டேன் சார். உங்களுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி தான் இருக்கேன். நீங்களா? உங்களுக்கு பின்னாடி ஓகே சார், ஓகே சார், பார்த்துட்டேன். மேம் அவருக்கு கால் பண்ணால் அவர் வேறு நம்பர்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணுறாருப்பா. தேங்க்யூ சார். அவ்வளோதான், 5th ஆர்டர் கம்ப்ளீட்டட். இது வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ஸோ 86 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 ஆக போகுது. 6வது ஆர்டர் எங்கே வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம வந்து 2nd ஆர்டர் போனோம் இல்லையா, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. ஸோ அங்கே தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதான்னு தெரியலையே. ஸோ கஸ்டமர் வந்து டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, 30 ரூபா கொடுத்துருக்காங்க கஸ்டமர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் வந்து இதிலே சொல்லிடலாம். ஸோ தேங்க்யூ சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம். சில கஸ்டமர் வந்து கொடுப்பாங்க, சில கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஆப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6வது ஆர்டர் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி எடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சார்ஜ் போட்டுன்னு எடுத்துகிட்ருக்கேன். வாங்க போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். 6வது ஆர்டர் வந்து நம்ம இங்கே தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் பாருங்கள். நம்ம வந்து வெயிலில் கருத்து போய் வந்திருக்கோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, இங்கே வந்து வெயிலே தெரியல. 7065 6th floor 7065. ஸோ போன ஆர்டர் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஆர்டர் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துருக்கு பாட்ஃபுல். இதில் வந்து 1.5 கிலோமீட்டர் வந்துருக்கு. இது வந்து 7th ஆர்டர். ஸோ நம்ம வந்து 7th ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் போயிட்டு பிக்கப் பண்ணோம். சரி, ஓகே வாங்க போகலாம். சார்ஜ் வேறு டக்கு டக்குன்னு குறைஞ்சிது. ஸோ அந்த அக்கா வந்து கொடுக்கும்போது நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா வந்து அப்பார்ட்மெண்ட் இருந்தால் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் எடுக்கலை. ஓகே வாங்க அடுத்த ஆர்டர் டெலிவரி பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7th ஆர்டர் வந்து ட்ராப் பிக்கப் வந்துவிட்டோம். ஸோ பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா 5 minutes வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா பாட்ஃபுல் பிரியாணி. இது வந்து ஏன் பாட்ஃபுல்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பானையில் வந்து பிரியாணி பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பாட்ஃபுல்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். ஃபுட் ரெடி மெசேஜ் வந்து வந்துச்சு, போயிட்டு வந்து கேட்கலாம். 0406 0406 ஃபுட் ரெடி கொடுத்துட்டீங்க ப்ரோ. ஃபுட் ரெடி கொடுத்துட்டீங்க. ஃபுட் ரெடி வந்துச்சு ப்ரோ. 4078. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகவே இல்லை, அதுக்குள்ளே வந்து ரெடி கொடுத்துட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா பாட்ஃபுல் பிரியாணி. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை இருக்குது. அந்த பானையில் வந்து பிரியாணி வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம வெயிட்டாக வந்து இருக்குது. ஓகே வாங்க டெலிவரி பண்ணலாம். இதுக்கு மேலே லூஸாக வச்சுருக்காங்க, கிளிக்குது ப்ரோ, பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம். கேஷ் ஆன் டெலிவரி போட்டுருந்தாங்க. ஓகே ப்ரோ, பார்க்குறேன். ஆமாம் ப்ரோ, 460 480 எடுத்துருக்கேன். 30 சேஞ்ச் இருக்கும் அவங்ககிட்ட. 20 ப்ரோ? 30 செட் 20 எதுவுமே சேஞ்ச் இல்லையே. கூகுள் பே வேணால் பண்ணுவா, எங்கிட்ட இல்லை.
கூகுள் பேயா? சரி. என்ன பண்ண சொல்கிறீங்க கூகுள் பே? நீங்கள் கூகுள் பே பண்ணிவிடுங்க. உங்கள் நம்பருக்கு பண்ணிடுமா? இல்லை இதுலேயே ஸ்கேனர் இருக்கும். ஸ்கேனர் இருக்கா? ஓகே சார். சரி ஓகே. தேங்க்ஸ். ஓகே சார். சரி ஓகே. இந்த ஆர்டர் முடித்தோடனே வந்து நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்துடணும். ஸோ அதனால் வந்து நான் ஆஃப்லைன் கொடுக்குறேன் இந்த ஆர்டர் முடித்தோடனே. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அம்மா வந்து கால் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் போலனா வந்து திட்டுவாங்க. ஸோ ஓகே. இவர் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து என்னோடய நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிட்டேன். நான் வந்து பே பண்ணணும். சரி ஓகே, அப்புறமா வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இவர் வந்து 468னா இப்போது 12 ருபீஸ் வந்து எனக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். ஓகே. இந்த ஆர்டருக்கு வந்து 30 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே 30 ருபீஸ் கிடச்சிது. ஸோ மொத்தமாக வந்து ஓகே குட் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துருந்தோம் எல்லாமே. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து 353 எடுத்திருக்கோம். சரி ஓகே. சாப்பிட்டு வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ மேபி நீங்கள் இந்த விலாகில் பார்க்க மாட்டீங்க, நெக்ஸ்ட் விலாகில் வந்து கண்டினியூ பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் விலாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது போல் நிறைய விலாக் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ என்ன பிடிக்கும்னா ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ பாய், பார்க்கலாம்.